வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் லாவா கேக் தான் செய்ய போறோம். டாமினோஸ் ஸ்டைல்ல. டாமினோஸ்ல வாங்க வேணாம். இனி நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்றது தான் பார்க்க போறோம். சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல் ட்ரையாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த பாத்திரம் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். இதில் அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 20 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வரும். இதில் வந்து ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு 30 ml வந்து நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாக்லேட் நல்லா கரையணும். இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம், கட்டி எதுவும் இல்லாமல். நீங்கள் சூடோட கலரை தான் அது வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆகிற அளவுக்கு நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கூல் டவுன் ஆகிருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனோட மெஷர்மெண்ட்டில் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். மைதா வந்து 25 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மைதா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதே 30 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன், அதாவது சின்ன பேக்கிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்னும் சர்க்கரை ஆட் பண்ணலை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து 50 கிராம் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன் நம்ம வந்து சர்க்கரையை லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, சாக்லேட்டி லாவா வந்து அந்த டெக்ஸ்சரில் அப்போ தான் வரும். எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து எக்லெஸ் பண்ணுறப்ப இந்த மெத்தடில் பண்ணோன்னா லாவா கேக் வந்து ஹார்டே ஆகாது. அந்த அளவுக்கு சூப்பராக லாவா டெக்ஸ்சரில் வரும். ஆனால் பேக்கிங் டைம் மட்டும் நம்ம நார்மல் கேக்கை விட இதோட பேக்கிங் டைம் வந்து கம்மியாக கொடுக்கணும். அப்போ தான் சூப்பரான லாவா டெக்ஸ்சரில் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிறது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். நம்ம முட்டை சேர்க்கலை, அதனால தான் லாவா கேக் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டை சேர்க்காதீங்க. உடனே செய்கிற போகிறதா இருந்தால் முட்டை சேர்த்து பண்ணுங்கள். நான் வந்து எக்லெஸ் லாவா கேக் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் டீ கப் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு 5 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் கரெக்டாக இருக்கும். பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க பேட்டரை. இப்போ எல்லாத்தையும் பாதி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணணும். ஒரு 2 இதில் மட்டும் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா மெல்ட் ஆகி வரும். பேட்டர் வந்து மேலே படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொண்டுக்கோங்க. இப்போ இதை 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஒவ்வொரு அவனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆகும். கரெக்டாக 15 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் லாவா டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன டெக்ஸ்சரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து மில்க் சாக்லேட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த லாவா கேக்கு.
பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. டெக்ஸ்சர் சூப்பரா வந்திருக்கு. இது வந்து நம்ம நார்மலா வச்சிருந்த லவா கேக்கு. அது எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் சூப்பரா வந்திருக்குன்னா, கரெக்ட்டா 15 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜிக்கும், மைக்ரோ ஓவனுக்கும் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பார்த்துட்டு நீங்க 15 மினிட்ஸ் விட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு டெக்ஸ்சர் பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டொமினோஸ் ஸ்டைல்ல எக்லெஸ் லவா கேக் வந்து செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரெசிபி வீடியோ வந்து நெறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரௌனீஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயா இருக்கப்ப செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.